எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சொரக்காய் காரக்குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு சொரக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால எல்லாமே அதிகமாகவே சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்து இதை நல்லா இப்போ இடித்து எடுத்துக்கலாங்க. தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தட்டி எடுத்தாச்சுங்க. இது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தட்டி போட்டது வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். இந்த தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க தூளாக. இப்போ இந்த தக்காளி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இந்த தக்காளிலேயே மசாலா நல்லா வேகட்டுங்க. அதுலேயே நம்ம சொரக்காய் பாருங்கள், அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இந்த சைஸில் ஒரு சொரக்காய், பெரிய சொரக்காவே அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது இப்போ சேர்த்திக்கலாங்க. காய் எடுத்தாச்சுங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் காயில் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாங்க. தேங்காய், இது ஒரு தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கீறிட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. சோம்பு ஒரு ஸ்பூனுங்க. பட்டை 2 துண்டு பட்டைங்க. லவங்கம் 4 லவங்கங்க. இதை போட்டு கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த தேங்காவோடையே இதை விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் கூட பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா உள்ளே போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க.
காய் நல்லா வதங்கி ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்திருக்குதுங்க. நான் தண்ணி கூட அவ்வளோவா ஊற்றலைங்க. அந்த தண்ணியிலே சொரக்காயில் வேறு தண்ணி வருங்க, அதுலேயே வெந்துருச்சு. 3/4 பாகம் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. விழுது போட்டு தண்ணி கழுவி ஊற்றிக்கலாங்க. தேங்காய் விழுது ஊற்றியாச்சுங்க. இது நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்கா இப்போ கொதிக்கிட்டுங்க. நல்லா இந்த தேங்காய் விழுது பச்சை வாசம் போகிற அளவுக்கு, பட்டை லவங்கம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. காய் நல்லா 3/4 வாசி வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிச்சா போதுங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு குழம்பு விட்டுக்கலாங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷமாக குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்தாச்சுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இது இப்போ சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சொரக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.